ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்னியன் வழிவந்த பேரன் சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லாள மன்னனின் உயிர்ப்பான தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைநிமிர் வந்து உரிமையை எடுத்து நீ உரிமை காட்டடா உருமும் புலியாய் நீ உறுதி காட்டடா. உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர். பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு பிரபாகரன் தாண்டா எங்கள் விடுதலை நெருப்பு காலம் ஒன்றை தந்தானே நாங்கள் வெற்றி வாகை சூடிட. தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி பிறளாத வீரன் பிரபாகரன் தொடர். குணம் கண்டு அயராத உளம் கண்டு அழுவாணி எதிராடி எழுதியவர் பல நெடுமாறன். தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் விழிகளே தமிழீழம் பெருங்காலம் அதை களமாடும் மொழிகளே அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் விழிகளே தமிழீழம் பெருங்காலம் அதை களமாடும் மொழிகளே தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களது வாழ்வின் முக்கிய நிகழ்ச்சிகளின் காலவரிசை குறிப்புகளை தருகின்றோம். 26/11/1954 பிரபாகரன் அவர்கள் பிறந்தார். 30/3/1958 மொழி உரிமை போரில் ஐயாவு பிரான்சிஸ் ஆகிய 2 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 26/5/1958 தமிழர்களுக்கு எதிரான முதல் வன்முறை இடம்பெற்றது. 24/11/1970 தமிழ் மாணவர் பேரவை தோற்றம் பெற்றது. 1971 புதிய தமிழ் புலிகள் அமைப்பை பிரபாகரன் உருவாக்கினார். 2/10/1972 புதிய அரசியல் அமைப்பை எதிர்த்து செல்வநாயகம் அவர்கள் நாடாளுமன்ற பதவியை துறந்தார். 28/1/1973 தமிழ் இளைஞர் பேரவை தொடக்கப்பட்டது. 18/11/1973 தஞ்சையில் குட்டிமணி கைது செய்யப்பட்டார். 10/1/1974 யாழ்ப்பாணத்தில் உலக தமிழராட்சி மாநாடு காவல்துறை வன்முறையால் 9 தமிழர்கள் இறந்து போனார்கள். 5/6/1974 சிவகுமாரன் அவர்கள் நஞ்சுண்டு உயிர் தியாகம் செய்தார். 5/5/1976 புதிய தமிழ் புலிகள் தமிழீழ விடுதலை புலிகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 14/5/1976 தமிழர் கூட்டணியின் வட்டுக்கோட்டை மாநாட்டில் தமிழீழம் அமைக்க கோரும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழர் கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 27/4/1977 தந்தை செல்வா மறைந்தார். 10/4/1978 முருங்கன் காட்டில் இன்ஸ்பெக்டர் பஸ்தியான் பிள்ளையை விடுதலை புலிகள் சுட்டு வீழ்த்தினார்கள். 18/5/1978 தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்யும் சட்டம் இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 7/9/1978 தமிழை 2ஆம் நிலைக்கு தாழ்த்தும் புதிய அரசியல் யாப்பினை எவர்த்தன அரசு கொண்டு வந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில்
விமான நிலையத்தில் அப்ரோ விமானம் விடுதலை புலிகளால் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் இறங்கி சென்ற பிறகே விமானம் அளிக்கப்பட்டது. 1979 1980களில் விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவுகளும் சர்வதேச குழுக்களும் வலிமை மிக்கதாக ஒழுங்கமைக்கப்பட்டன. 1980 இந்த ஆண்டின் முற்பகுதியில் தங்கத்துறை குட்டிமணி தலைமையிலான தமிழீழ விடுதலை இயக்கத்துடன் விடுதலை புலிகள் இயக்கம் கூட்டாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டது. 25/3/1981 குட்டிமணி, பிரபாகரன், ஸ்ரீ சபாரத்னம், ஒபராய் தேவன் போன்றவர்களால் நீர்வேலி வங்கி பணம் 85 லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டது. 5/4/1981 குட்டிமணி, தங்கத்துறை கைது செய்யப்பட்டார்கள். 1/6/1981 ஆண்டு யாழ்ப்பாண நூலகம் சிங்கள அரசு வெறியர்களால் தீக்கிரியாக்கப்பட்டது. 15/10/1981 விடுதலை புலிகளால் காங்கிரஸ் துறையில் ராணுவ வண்டி தாக்கப்பட்டு 2 ராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். ஈழப்போராட்ட வரலாற்றில் ராணுவத்தின் மீதான முதலாவது தாக்குதல் சம்பவம் இதுவாகும். 19/5/1982 பாண்டி பஜாரில் பிரபாகரன், உமாமிஸ்ரன் சூட்டு சம்பவம் நடைபெற்றது. 29/5/1982 சென்னையில் பிரபாகரன் கைது செய்யப்பட்டார். நெடுமாறனுடைய வீடு சோதனையிடப்பட்டது. 1/6/1982 பிரபாகரன் உள்ளிட்டோரை சிங்கள அரசிடம் ஒப்படைக்க கூடாது, அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றின. 13/8/1982 குட்டிமணி ஜெகனுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது. 28/8/1982 மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் காந்தியடிகள் தலைமையில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட வரலாறு பற்றிய திரைப்படத்தை பிரபாகரன் பார்த்தார். 27/10/1982 அன்று சாவேச்சேரி காவல் நிலையம் மீது விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள். 3 காவலர்கள் இறந்து போனார்கள். 27/11/1982 விடுதலை புலிகளின் முதல் மாவீரன் கம்பர்மலை சத்யநாதன் சங்கர் மறைந்தார். 10/2/1983 மதுரையில் நடைபெற்ற நேதாஜி விழாவில் பார்வையாளராக பிரபாகரன் பங்கெடுத்துக் கொண்டார். கேப்டன் லட்சுமி உட்பட முக்கியமானவர்கள் அங்கு உரையாற்றினார்கள். 2/4/1983 விடுதலை புலிகளை ஒழிப்பதற்கான செயல் திட்டத்தை வகுக்க அரசு கூட்டிய பாதுகாப்பு மாநாடு நடைபெற இருந்த யாழ் கச்சேரி செயலக கட்டிடத்தை விடுதலை புலிகள் குண்டு வைத்து தகர்த்தார்கள். 18/5/1983 தமிழீழ பகுதிகளில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல்களை புறக்கணிக்க விடுதலை புலிகள் விடுத்த வேண்டுகோள் வெற்றி பெற்றது. 15/7/1983 மீசாலையில் விடுதலை புலிகளின் தளபதிகளில் ஒருவரான லூகாஸ் சார்ல்ஸ் ஆண்டனி சீலன் வீரமரணம் அடைந்தார். 23/7/1983 திருநெல்வேலியில் வைத்து ராணுவ அணி மீது விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள். லெப்டினன்ட் செல்வநாயகம் செல்லக்கிளி வீரமரணம் அடைந்தார். 13 சிங்கள ராணுவத்தினர் இறந்தார்கள். 24/7/1983 கொழும்பு நகரில் தமிழர்களுக்கு எதிரான கலவரம் ஆரம்பமாகியது. 25/7/1983 அன்று வெலிக்கடை சிறையில் 25 ஈழப் போராளிகள் சிங்கள காடையர்களால் படுகொலை செய்யப்பட்டார்கள். 27/7/1983 வெலிக்கடை சிறையில் 2வது முறையாகவும் தாக்குதலில் 18 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 23/9/1983 மட்டக்களப்பு சிறை தகர்ப்பு போராளிகள் தப்பினார்கள். 19/1/1984 உண்ணாவிரத போராட்டம் நடத்திய மதிவதனி உட்பட 4 யாழ் பல்கலைக்கழக மாணவிகளை விடுதலை புலிகள் பத்திரமாக தமிழகம் கொண்டு சென்று சேர்த்தார்கள். 24/2/1984 யாழ் குருநகரில் உள்ள ராணுவ முகாம் விடுதலை புலிகளால் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. 25/3/1984 பருத்தித்துறை காவல் நிலையத்தின் மீது விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலின் விளைவாக 3 காவலர்கள் கொல்லப்பட்டார்கள். 19/4/1984 யாழ் தொடர்வண்டி நிலையத்துக்கு அருகில் ராணுவ ட்ரக் வண்டி மீது விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலின் விளைவாக 15 ராணுவத்தினர் இறந்து போனார்கள். 15/6/1984 காரநகர் கடற்படை முகாம் அருகே இருந்த கடல் விமானத்தை விடுதலை புலிகள் தீயிட்டு கொளுத்தினார்கள்.
4/8/1984 வல்வெட்டித்துறைக்கு அருகில் உள்ள பொலிகண்டியில் கடற்படையினருடன் விடுதலை புலிகள் நேரடியாக மோதி 6 கடற்படையினரை கொன்றார்கள். 6/8/1984 யாழ் முக்கிய சந்தியில் ராணுவ கவச வண்டி மீது விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள். ஒரு ராணுவ அதிகாரி அதில் மரணமடைந்தார். 11/8/1984 மன்னார் பூநகரி முக்கிய சாலையில் ராணுவம் மீது விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தியதில் 12 ராணுவத்தினர் இறந்து போனார்கள். 14/8/1984 வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையம் மீது விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள். 24/8/1984 கரவெட்டி மேற்கில் விடுதலை புலிகளின் கண்ணிவெடி தாக்குதலுக்கு ஆளாகி ராணுவ கவச வண்டி அளிக்கப்பட்டது. 8 ராணுவத்தினர் இறந்து போனார்கள். 25/8/1984 நெடியக்காடு என்ற இடத்தில் சிங்களப்பட மீது விடுதலை புலிகள் அதிரடி தாக்குதல் நடத்தியதில் ராணுவ ஜீப் வண்டி அளிக்கப்பட்டது. 9 ராணுவத்தினர் இறந்து போனார்கள். 1/9/1984 பருத்துறைக்கு அருகில் உள்ள திக்கம் என்ற இடத்தில் விடுதலை புலிகளின் தாக்குதலில் சிக்கி ஒரு ட்ரக் வண்டி அளிக்கப்பட்டது. 20 அதிரடிப்படையினர் இறந்து போனார்கள். 10/9/1984 முல்லைத்தீவு மாவட்ட செம்மலையில் ராணுவம் மீது விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள். ஒரு ஜீப் தகர்க்கப்பட்டது. 15 ராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். 22/9/1984 மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி காவல் நிலையத்தின் மீது விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலின் போது லெப்டினன்ட் பரமதேவா வீரமரணம் அடைந்தார். 1/10/1984 பிரபாகரன் மதுவதனி திருமணம் நடைபெற்றது. 31/10/1984 பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். பிரபாகரன் இரங்கல் அறிக்கை வெளியிட்டார். 1/11/1984 அச்சுவேலி வசாவளான் வீதியில் விடுதலை புலிகளின் கண்ணிவெடி தாக்குதலில் சிக்கி ராணுவ கவச வண்டி அளிக்கப்பட்டதில் 9 ராணுவத்தினர் இறந்து போனார்கள். 1/11/1984 அன்னை இந்திரா மரணம் குறித்து ராஜீவ்காந்திக்கு பிரபாகரன் இரங்கல் கடிதம் அனுப்பினார். 2/11/1984 தொண்டமனாறு பலாலி வீதியில் விடுதலை புலிகளின் தாக்குதலில் 6 ராணுவத்தினர் இறந்து போனார்கள். 19/11/1984 தெல்லிப்பளையில் வடபிராந்திய ராணுவ தளபதி பிரிகேடியர் ஆரியபிரமா மற்றும் 8 ராணுவத்தினர் இறந்து போனார்கள். 9/1/1985 விடுதலை புலிகளின் யாழ் தளபதி பண்டிதர் என்ற ரவீந்திரன் வீரமரணம் அடைந்தார். 10/4/1985 யாழ்ப்பாண காவல் நிலையம் கிட்டு தலைமையில் விடுதலை புலிகளால் தாக்கி அளிக்கப்பட்டது. 10/4/1985 தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன், தமிழீழ விடுதலை இயக்க தலைவர் ஸ்ரீ சபாரத்னம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தலைவர் பத்மநாபா, ஈழப்புரட்சி அமைப்பு தலைவர் பாலகுமார் ஆகியோர் இணைந்து ஈழத் தேசிய விடுதலை முன்னணியை தொடங்கினார்கள். கூட்டறிக்கையை வெளியிட்டார்கள். 18/4/1985 தேசிய தலைவர் அவர்களது முதல் புதல்வர் சார்ல்ஸ் ஆண்டனி பிறந்தார். 18/6/1985 சிங்கள ராணுவம் போராளிகள் போர் நிறுத்தத்தை மேற்கொண்டார்கள். 8/7/1985 பூட்டான் தலைநகர் திம்புவில் மாநாடு தொடங்கியது. ஈழப்போராட்ட அமைப்புகளின் பிரதிகள், இலங்கை அரசு பிரதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 9/8/1985 திம்புவில் 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 17/8/1985 திம்பு பேச்சுவார்த்தை முறிவு ஏற்பட்டது. விடுதலை புலிகள் உள்ளிட்ட அமைப்புகள் பேச்சிலிருந்து விலகின. பாலசிங்கம், சத்யேந்திரா, சந்திரகாசன் ஆகியோரை நாடு கடத்தும் உத்தரவை இந்திய அரசு பிறப்பித்தது. ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்னியன் வழிவந்த வேரன் சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லாள மன்னனின் உயிர்ப்பான தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைநிமிர் வந்து உரிமையை எடுத்து நீ உரிமை காட்டடா, உருமும் புலியாய் நீ உறுதி காட்டடா. நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர். பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு, பிரபாகரன் தாண்டா எங்கள் விடுதலை நெருப்பு.
காலம் ஒன்றை தந்தானே நாங்கள் வெற்றி வாகை சூடிட. தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிபிறலாத வீரன் பிரபாகரன் தொடர். அவனஞ்சாத குணம் கண்டு அயராத உளம் கண்டு அழுவாணி எதிராளி வெம்பி. எழுதியவர் பல நெடுமாறன். தொடர் மீண்டும் தொடர்கின்றது.